ஆட்சி எவன் கையில இருந்தாலும் சிஎம் எங்க அண்ணன் தளபதி விஜய் தான்டா. நான் அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சதை விட என் அண்ணன் தளபதியை பத்தி தேடி 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 படிச்சதாண்டா அதிகம். செந்தில் பாலாஜி, யாரோ செந்தில் பாலாஜி. ஆமா, கரூர் வேணா உன் கோட்டையா இருக்கலாம், ஆனா எங்க அண்ணன் தளபதிக்கு தமிழ்நாடே கோட்டை. நீ யாருன்னு எங்க அண்ணன் காட்டிட்ட, ஆனா எங்க அண்ணன் தளபதி யாருன்னு இனிமேதான் காட்டுவாரு. எங்க அண்ணன் அமைதியா போன்னு நினைச்சாரு, சிங்கத்தை வர குகையிலிருந்து சீண்டிட்டீங்க. சிங்கம் வெளியே வரும்போது தெரியும் ஆட்டம் எப்படி இருக்குன்னு. இனிமே தானே பார்க்க போறீங்க. எங்க அண்ணன் தளபதி ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். எங்க அண்ணன் தளபதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்க, ஒருத்தன் உயிரோட வீட்டு திரும்ப மாட்டீங்க. என்னடா எச்ச அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எங்க அண்ணன் வரும்போது கரண்ட் கட் ஆகுது, ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்ல, ஒரு 20-30 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு சும்மா எங்க அண்ணன் மீட்டிங் நடக்கிற இடத்தையும் சுத்தி வரீங்க. அப்புறம் எங்க கட்சி கூடிய தோல்ல போட்டுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்து எங்காலேயே அடிக்கிறீங்க. அப்புறம் எங்க அண்ணன் மேல செருப்பை வீசுறீங்க. ஏண்டா இதெல்லாம் பார்த்து பயந்து போறது நாங்கன்னா டிஎம்கேவா டிவிகே? அந்த பவர் டிவிகேங்கிறது ஒரு பிராண்டுடா. மாநாடு நடத்த இடம் கொடுக்காததுக்கும், மாநாட்டுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்காததுக்கும், எங்க அண்ணன் மேல செருப்பு எடுத்து வீசினதுக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி மாநாட்டுல போன அத்தனை உயிருக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா. தளபதி விஜய் ஸ்டைல்ல சொல்லணும்னா தமிழ்நாடு வெயிட்டிங்.